அவர் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னாக்க, எல்லா இயலுக்குமே இறுதி இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தி, விடுதலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். தமிழில் ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னு சொன்னாக்க முக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பெரும்பாலான தத்துவ இயல்கள் தனி மனிதனுடைய முக்தியை பற்றி தான் பேசுது. நான் முக்தி அடையணும், என் மனைவி என்னானாலும் பரவாயில்ல, என் மகள் என்னாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னானாலும் பரவாயில்ல, நான் எப்படி முக்தி அடையணும்? மேபி நான் தவ இருந்து நான் முக்தி அடையலாம், நான் தவ இருந்து நீங்கள் முக்தி அடைய வைக்க முடியாது இல்லையா? பட் விதி விலக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறாரு. நம்ம வந்து தத்துவத்தை பற்றி நான் பேச விரும்பல, அதனால் அதை தனியாக வச்சிடுறேன். என்னுடைய ஒரு கவலை என்ன அப்படின்னு சொன்னால், கணித காதலியாக நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, கணித காதல் என்பதும் ஒரு தனி மனித முக்தி போல தான் இருக்குதோ. ஒரு மேத்ஸ் பசில், அந்த பசில் நான் மட்டும் தனியாக உட்காந்து சிந்திச்சு கண்டுபிடிச்சி அதுக்கு விடையை கண்டுபிடிச்சி நான் வந்து ஒரு பெரிய ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பெரும்பாலும் மையப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என் முன்னாடி இருக்கு. தனி மனிதர்கள் இல்லாமல் கூட்டாக ஒரு கணித புதிரை நாம் சந்திக்க முடியுமா? அதாவது தனி மனித ஆக்டிவிட்டியாக இல்லாமல் ஒரு குழுவாக, இப்போ உதாரணமாக அறிவியல் செய்முறை பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னாக்க அதை வந்து குழுவாக செய்ய முடியும் இல்லையா? அது மாதிரி கணித புதிர்களையும் கணித விளையாட்டுகளையும் கூட்டாக செய்கிற மாதிரியான விஷயங்களை நாம் செய்வதில் இன்னும் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவால் என்று நான் நினைக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லலாம். அப்படி கூட்டாக செய்ய வைக்கணும் என்று சொன்னால், அந்த கணித புதிர் பல விடைகளை தரக்கூடிய கணித புதிராக இருக்கணும். ஒரே ஒரு விடை இருக்கக்கூடிய புதிராக இருந்தால் கூட்டாக செய்வதில் வாய்ப்பில்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதிரை வந்து உங்கள் முன்னாடி வைக்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எளிமையான புதிர் தான். பட் ஜஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் என்பதை கொஞ்சம் தெளிவாக சொல்வதற்கு ஒரு உதாரணம் கொடுத்தா நல்லா இருக்கு இல்லையா? அந்த விதத்துலேருந்து சொல்ல வரேன். இப்போது சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களுக்கு கூடிய ரோடெல்லாம் பார்ப்போம். மதுரை போகணும், சென்னையிலேருந்து எப்படி போகலாம்? சென்னையிலேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து மதுரை போகலாம், இல்லைனா சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து மதுரை போகலாம். பல்வேறு விதமான ரோடு இருக்குல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படிலாம் நடக்க வேண்டாம். ஒரு சுனாமி வந்து எல்லா ரோடும் போயிடுச்சு. இப்போது நீங்கள் மினிமம் நம்பர் ஆஃப் ரோடு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களுக்கு நீங்கள் இணைப்பு ஏற்படுத்துகிறோம். இது ஒரு புதிர் இல்லையா? ஸோ என்னென்ன ரோடு போடலாம்? எல்லா ரோடும் போடணுமா? குறைவான நம்பர் வேணும் இல்லையா? இந்த இதுக்கு ஒரே ஒரு விடை இல்லை, பல விடைகள் சாத்தியம். இது மாதிரியான கணித புதிர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். இது முதல் விஷயமா சவாலாக நான் உங்கள் முன்னாடி சொல்ல வரும்போது, இன்றைக்கு காலையில் ஒரு மதிய உணவுக்கான ஒரு ஹோட்டலில் என்னுடைய குடும்பத்தாரோடு போயிருந்தேன். பக்கத்து டேபிளில் நடந்த அரட்டை காதில் விழுந்தது. நமக்கு தான் அரட்டை கேட்கறது எப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, நேற்று நான் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன், சூப்பர் சிங்கரில் என்ன ஆச்சு? யார் வின் பண்ணாங்க? பிரதீக்ஷாவா? பிரீத்திகா. ஓகே. ஸோ இதை பற்றி ஒரு டிஸ்கஷன். நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்னோம் அப்படின்னு சொன்னோன்னா, யாராவது ரஜினி வருவாரா வரமாட்டாரா? இந்த மாதிரி நல்ல பல விஷயங்கள் நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் நம் காதுகளில் வந்து விழக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. கணிதம் அந்த மாதிரியாக காதுகளில் வந்து விழக்கூடிய செய்தியாக இருக்கிறதா தற்கால சமூகத்தில் அப்படிங்கிறது ஒரு இரண்டாவது முன்னாடி இருக்கக்கூடிய சவால். இங்கே எவ்வளோ பேர் வந்து வாகை சூடவா என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் திரைப்படத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்லை. பார்க்காதவங்க கொஞ்சம் போய் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்தியா விடுதலை அடைந்து சுமார் ஒரு 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்ததாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஓகே. அந்த திரைப்படத்தில் ஒரு சுவையான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு கிராமத்து மனிதர், எழுத படிக்க தெரியாத மனிதர், கணித புதிரை போட்டுக்கிட்டே இருப்பார். அருமையான ஒரு கூட்டம். நிறைய கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள எனக்கு, நான் கலந்து கொண்ட கூட்டங்களிலேயே 85% இளைஞர்கள் இருக்கிற கூட்டம் இது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
இலக்கிய கூட்டங்களுக்கு வருபவர்கள் சராசரியாக 55 வயதை தாண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அந்த வகையில் இந்த பை நிறுவனத்தை நடத்துகிற திரு சிவராமன் அவர்கள் ஏராளமான இளைஞர்களை தன் பைக்குள் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மிக அருமையான முறையில் இங்கு சொற்பொழிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. டிவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் 5 சவால்கள் என்று சொல்லி மிக அழகான பல விஷயங்களை இங்கே பேசினார். சிந்திக்க தூண்டுகிற பல விஷயங்கள். இந்த வாகை சூடவா படத்தில் வருகிற அந்த பெரியவரை போன்ற ஒரு பெண்மணி தான் என்னுடைய தாயார். நிறைய நாங்கள் பள்ளியில் கல்லூரியில் படித்த காலங்களில் விதவிதமான கணக்கு துணுக்குகளை போட்டுக்கொண்டே இருப்பார். எங்கிருந்து அவருக்கு அவையெல்லாம் கிடைக்கும், அவருடைய இளமை காலத்தில் கிடைத்ததா என்றெல்லாம் நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஒரு கிளி கூட்டம். இந்த கிளி கூட்டத்தில் பல கிளிகள். ஒரு நரி நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் அந்த கிளிகளிடம் கேட்கிறது. ஒரு கிளி பதில் சொல்கிறது, நாங்களும் எங்களைப் போல் ஒரு மடங்கும், எங்களில் பாதியும், பாதியில் பாதியும், நீயும் சேர்ந்தால் 100. என்ன விடை என்று கேட்பார். நீங்கள் விடை போட்டு எக்ஸ் வைத்து விடை போட்டு பார்த்தீர்களானால் 36 என்று வரும். அண்ணன் தம்பி 2 பேர், 3 மாம்பழம் நறுக்காமல் கொடுக்க வேண்டும். அண்ணன் தம்பி 2 பேர், பிறகு அந்த விடை வரும். ஒரு கூடையில் 5 மாம்பழங்கள், 5 பேர் இருக்கிறார்கள், ஆளுக்கு ஒரு மாம்பழம் கொடுக்க வேண்டும், ஆனால் கூடையிலும் ஒரு மாம்பழம் இருக்க வேண்டும். இது ஒரு துணுக்கு. கடைசி நபருக்கு மாம்பழத்தை கூடையோடு கொடுத்து விட வேண்டும். அதுதான் விடை. என்று இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஏராளமான கணக்கு துணுக்குகள் சமூகத்தில் உலவி வந்தன. ஆனால் தொலைக்காட்சி அத்தனையும் விழுங்கி எப்பம் விட்டுவிட்டது. இப்போது தொலைக்காட்சி முன் அமர்ந்திருக்கிறார்களே தவிர இது போன்ற திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் கேட்டது போன்ற அந்த அருமையான துணுக்குகள் எல்லாம் காலாவதியாகிவிட்டன. அது ஒரு சமூகத்தினுடைய சோகம். அதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும். திரு ஆர் ஸ்ரீதரன் அவர்கள் மிக அருமையாக பேசினார். பாண்டுரங்க அவர்கள் சொன்னது மாதிரி புறநானூற்று பாடல் ஒன்றை அழகாக இங்கே அவர் மேற்கோள் காட்டி முழு பாடலையும் இங்கே அவர் நமக்கு சொன்னார். நம்முடைய அரசியல் வாழ்வில் என்னென்ன வகையான துர்பாக்கியங்களை எல்லாம் நாம் சந்திக்கிறோம் என்பதற்கு அந்த பாடல் ஒரு உதாரணம். அந்த பாடலுடைய முதல் வரி உங்களுக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர். செம்மொழி மாநாடு உட்பட பல்வேறு தருணங்களில் அந்த வரி மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டது. அந்த வரி மிகவும் பிரபலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வரி, இது சந்தேகம் இல்லை. எல்லாம் நமது ஊர், எல்லாம் நம்முடைய உறவினர்கள். அதற்கு உரை விளக்கம் எழுதுகிறவர்கள் யாது ஊரே யாவர் கேளிர் என கேள்வி கேட்டு பதில் சொன்னதாக எல்லாம் எழுதுகிறார்கள். நயமான வரி. இதையெல்லாம் பிரபலப்படுத்தியவர்கள் பகுத்தறிவு பேசுகிற பகுத்தறிவு கட்சியினர் இல்லையா? மிஸ்கோட் என்று சொல்கிறோமே, அது நேர்ந்தது அந்த கவிதைக்கு. அந்த கவிதையினுடைய இறுதிப்பகுதி என்ன சொல்கிறது? விதி வழியேதான் வாழ்க்கை, ஊழ் வழியேதான் வாழ்க்கை செல்லும். நதியில் அலைகிற ஒரு மூங்கில் கம்பிற்கு எங்கு செல்வோம் என்று முடிவு செய்ய இயலாது. நதி அழைத்து செல்கிற இடத்திற்கு செல்லும். எனவே நான் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் எல்லாம் என் விதியின் பயன். எனவே பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிற பகுதியை விட்டுவிட்டு முதல் வரியை பிரபலப்படுத்தினார்கள். ஊழ் விதி என்பது நம்முடைய வாழ்வில் கலந்திருக்கிறது என்பதுதான் தமிழர்களுடைய மரபு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் திருக்குறள். சிலப்பதிகாரம் சொல்கிற 3 நீதிகளில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்படியானால் தமிழர்கள் என்ன அவ்வளவு மூட நம்பிக்கை உடையவர்களா? அப்படியானால் அவர்கள் உழைத்து வாழ மாட்டார்களா என்று சொன்னால், நாம் சொல்கிற ஊழ், நாம் சொல்கிற விதி என்பது என்ன விதி? அது விஞ்ஞான விதி. விதி என்பதை நீங்கள் ஆங்கிலத்தில் 2 வகையாக மொழிபெயர்க்கலாம். ஒன்று ஃபேட், இன்னொன்று ரூல். தமிழர்கள் சொல்கிற விதி என்பது ஃபேட் அல்ல, ரூல். அது ஒரு கணிதம், அற்புதமான கணிதம். பௌதிக விதி இருக்கிறது இல்லையா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், தேர்ட் லா ஆஃப் மோஷன். அது வாழ்க்கையின் விதி. வாழ்க்கையில் எல்லா விதிக்கும் எதிர்ச்சியில் 40 வயதிற்கு முன்னால் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அதனுடைய விளைவுகளை 40 வயதுக்கு பின்னால் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இன்சொல் பேசினால் இன்சொல் வரும், ஒழுங்கீனமாக வாழ்ந்தால் வியாதி வரும். அது விதி. அப்படி போகிறது மனிதர்களுடைய வாழ்க்கை. மனிதர்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தமிழ் மரபில் கணித ரீதியாகத்தான் அமைந்திருக்கிறது. மிக அழகான, மிக உயர்வான இந்த யாதும் ஊரே என்கிற அந்த செய்யுளை முதல் வரியை சொல்லிவிட்டு போகாமல் முழுமையாக சொன்ன திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை முழுமையாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்முடைய தமிழ் நமக்கு கற்பிக்கிறது. திருநின்றூர் பாண்டுரங்கன் அவர்கள் பேசுகிற பொழுது சிவராமன் அவர்களுக்கு கணிதம்தான் சுவாசம்
கணிதத்தோடு வாழ்கிறார், கணக்குத்தான் அவருக்கு உயிர் மூச்சு என்றெல்லாம் பாராட்டினார். ஒரு பெண்ணை கணக்கு பண்ணி அந்த பெண்ணோடு வாழாமல் கணக்கையே கணக்கு பண்ணி கணக்கோடு வாழ்வது என்பது மிக இன்பகரமானது. எனக்கு தெரிந்து கணிதம், அறிவியல் போன்ற துறைகளில் ஈடுபட்டவர்கள் முழுமையாக அதில் தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கணித ஆசிரியருடைய மனைவி, அவள் கருவுற்றிருந்தாள். 4 மாதங்களில் குழந்தை பிறக்கப் போகிறது. தன்னுடைய கணித கணவரிடம் கேட்டாள், பெண் குழந்தை பிறந்தால் நீலா என்று பெயர் வைக்கலாம், ஆண் குழந்தை பிறந்தால் ராமு என்று பெயர் வைக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று. கணித ஆசிரியர் பதில் சொன்னார், இன்னும் பிறக்கவில்லை, அதுவரை எக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னதாக சொல்லுவார்கள். அந்தந்த துறை சார்ந்து ஒரு விஞ்ஞான ஆசிரியர் பள்ளிக்கு விடுமுறை வரவில்லை. அன்று விஞ்ஞான தேர்வு நடக்க வேண்டிய அவசியம். சரித்திர ஆசிரியரை கூப்பிட்டார் தலைமை ஆசிரியர். எப்படியாவது நீங்கள் விஞ்ஞானத்தில் ஒரு கேள்வி மாணவர்களுக்கு எழுதி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். அவருக்கு விஞ்ஞான கேள்வி எழுதி பழக்கமில்லை, அவருக்கு தெரிந்ததெல்லாம் சரித்திரம்தான். விஞ்ஞான கேள்வி எப்படி எழுத வேண்டும் என்று தெரிந்து அவர் எழுதிய அந்த விஞ்ஞான கேள்வி அக்பரின் படம் வரைந்து பாகங்களை குறி என்பது. இப்படி அவரவர்களுடைய துறை சார்ந்து தான் அவர்கள் வாழ்கிறார்கள் இல்லையா? அந்த துறையிலிருந்து அவர்களை பிரிக்க முடியாது. கணிதத்திலிருந்து நம்முடைய சிவராமனை பிரிக்க முடியாது. அவர் என்னை அமுதசுரபி அலுவலகத்தில் வந்து முதல் முறையாக சந்தித்த போது ஒரு 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 வயதிற்கு பிறகு ஒருவரை பார்த்தால் இவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் கணித்து விட முடியும். அவர் அவ்வளவு தீவிரமான ஒரு ஈடுபாட்டோடு கணிதத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் தான் அவர் மேல் எனக்கு ஒரு அன்பு, அவ்வளவு மரியாதை. இப்படி ஒரு துறை சார்ந்து அந்த துறைக்காக வாழ்கிறவர்களுடைய எண்ணிக்கை பெருகினால்தான் சமூகம் தழைக்கும். எனவே அவருடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அவருடைய மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கும் எதிர்காலத்தில் வர வேண்டும். நீங்கள் அப்படி மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், இப்படி கர்மமே கண்ணாயினார், கணிதத்தை மட்டுமே நினைத்து வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பழகினால் உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். ஏதாவது ஒரு துறையில் ஒரு 100% பிடிப்போடு நாம் இருந்தால் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை அலுப்பில்லாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு அக்கா கணவர், அவருக்கு அலுவலகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு கணித ஆர்வமோ, ஒரு விளையாட்டு ஆர்வமோ, ஒரு சங்கீத ஆர்வமோ, ஒரு ஆன்மீக நாட்டமோ எதுவுமே அவருக்கு கிடையாது. இதனால் பெரிய ஒரு துர்பாக்கியம் நேர்ந்தது. அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய பொழுதுபோக்கு வேலை எல்லாமே அந்த மனைவியை திட்டிக்கொண்டே இருப்பது தான். வேறு அவருக்கு பொழுது போகவில்லை, வழி தெரியவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ பழகுபவர்களுக்கு வாழ்க்கை விரைவில் அழுத்து விடும். ஏராளமான இளைஞர்கள் என்று சொன்னார்களே, ஒரு துறைக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்கள் எவ்வளவு வயதானாலும் இளமையோடு தான் இருப்பார்கள். அவர்கள் இளமையான சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை எதிர்கொள்வார்கள். அப்படி தமிழ் மரபில் கூட கணிதம் கலந்திருக்கிறது. ஒரு மொழி என்றாலும் கூட கணிதமில்லாத மொழி என்றில்லை. 10 பாட்டு என்று தொகுக்கிறார்கள். ஏன் 10? அது கணிதம். 8 தொகை என்று தொகுக்கிறார்கள். ஏன் 8? அது கணிதம். 11 பாட்டு 12 தொகை என்று ஏன் தொகுக்கவில்லை இல்லையா? ராமபிரான் 14 ஆண்டு காட்டிற்கு போனான். 14 ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது. மகாபாரதத்தில் 13 வருடம் அவர்கள் வனவாசம் செய்தார்கள் என்கிறார்கள். அதில் ஒரு மகத்துவம் இருக்கிறது. நாம் ஆன்மீகத்தில் ஜபதபங்கள் செய்கிற பொழுது 108 முறை ஜபிக்க வேண்டும் என்கிறார்கள். அது என்ன 108? 107 ஜபித்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? 111 முறை ஜபிக்கக்கூடாதா என்றால் அந்த கணக்கில் ஏதோ சூட்சுமம் இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை என்னவென்று அறிய வேண்டும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப 108 முறை சொல்கிற பொழுது ஏதோ ஒரு வகையான ஒரு மாயம், ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. கணிதத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பிரபஞ்சம், அண்டமே கணித ரீதியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை கோள்கள் ஒன்றை ஒன்று சுற்றுகின்றன. சூரியனை பூமி சுற்றுகிறது, பூமியை நிலவு சுற்றுகிறது என்று எல்லாமே கணித அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. இதை பழந்தமிழர்கள் கண்டதால் தான் மொழியில் ஆளுமை பெற்ற புலவர்கள் கூட தாங்கள் எழுதுகிற பொழுது கணிதத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று மொழியில் புலமை பெற்ற வள்ளுவர் எண்ணுக்கு முதலிடம் கொடுத்து எழுத்துக்கு 2ஆம் இடம் கொடுக்கிறார் இல்லையா? எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று சொல்கிற பொழுது எண்ணுக்கு முதலிடம் வருகிறது. எல்லா இடங்களிலும் கணிதம் தான் முதலிடம் வகிக்கிறது. தமிழ் இலக்கிய அன்பர்கள் கணிதத்தில் தேர்ந்திருந்தால்தான் சில சாதனைகளை செய்ய முடியும். உங்களுக்கு பழைய தமிழில் அருமையான ஒரு செய்யுள் மரபு இருக்கிறது. நீங்கள் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த செய்யுள் மரபு கட்டளை கலித்துறை என்பது. கட்டளை கலித்துறையில் நேரசையில் ஓர் அடியை தொடங்கினால் அதில் 16 எழுத்து இருக்க வேண்டும் மொத்தமாக. நிறையசையில் அந்த அடியை தொடங்கினால் 17 எழுத்து இருக்க வேண்டும். எழுத்து எண்ணி பாட வேண்டும். இத்தகைய சவால்களுக்கெல்லாம் உட்பட்டு அந்த காலத்தில் கணிதத்திலும் சிறந்திருந்த தமிழ் புலவர்கள் தமிழை பெருமைப்படுத்தினார்கள். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்கிற ஒரு புலவர் திருவேங்கடத்து அந்தாதி என்கிற ஒரு அற்புதமான நூலை அவர் எழுதினார்.
அந்த நூலினுடைய பெருமை என்பது உங்களுக்கு தெரியும். அந்தாதி. அந்தாதி என்றால் முதல் செய்யுளின் இறுதிச் சொல்லானது அடுத்த செய்யுளின் முதல் சொல்லாக வர வேண்டும். அது ஒரு நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அவர் கட்டளைக்கலித்துறையில் எழுதினார். கட்டளைக்கலித்துறை என்றால் கணக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வரியில் 16 எழுத்து வர வேண்டும் அல்லது 17 எழுத்து வர வேண்டும் என்று எழுத்து எண்ணி பாட வேண்டும். ஒரு எழுத்து கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது. எனவே அது ஒரு சவால். தான் அந்தாதி என்கிற வகையை எடுத்துக்கொண்டதால் ஒரு சவால், தான் கட்டளைக்கலித்துறை என்கிற செய்யுள் அமைப்பை இலக்கணத்தை தேர்ந்தெடுத்ததால் கணித ரீதியாக எழுத வேண்டிய இன்னொரு சவால். அந்த மாபெரும் புலவருக்கு அந்த 2 சவால்கள் போதவில்லை, மேலும் ஒரு சவாலை அவராகவே தனக்கு விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். என்ன சவால்? அவர் எழுதிய எல்லா செய்யுள்களிலும் இரண்டாவது சொல் ஒவ்வொரு அடியிலும் ஒரே சொல்லாக இருக்கும். ஆனால் பிரித்து பார்க்கிற பொழுது 4 பொருள் தரும். ஸ்லேடை என்று சொன்னால் 2 பொருள் இல்லையா? இவர் ஒரு சொல்லுக்கு 4 பொருள் வருகிற மாதிரி அமைத்தார். உங்களுக்கு அவர் எழுதிய ஒரு செய்யுளை சொல்லி காண்பிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து எண்ணி பார்க்கலாம். 16 எழுத்து சரியாக இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் 16 எழுத்து. மாயவன் என்று தொடங்குகிறார். முந்தின செய்யுள் மாயவன் என்று முடிந்திருக்கும். இறுதி வார்த்தை அடுத்த செய்யுளின் தொடக்கமாக அமைந்திருக்கும். இரண்டாவது சொல் கண்ணன் 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 கண்ணன். இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எழுத்தையும் எண்ணி அவர் எழுதிய 100 பாடல்களில் ஒரு பாடல் இது. முதலில் பிரிக்காமல் சொல்கிறேன், பிறகு பிரித்து சொல்கிற பொழுது உங்களுக்கு புரியும். மாயவன் கண்ணன், மணிவண்ணன் கேசவன், மண்ணும் விண்ணும் தாயவன் கண்ணன், கமலமொப்பான் சரத்தால் இலங்கை தீயவன் கண்ணன், சிரமெடுத்தான் திருவேங்கடத்து தூயவன் கண்ணன், புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே. இரண்டாவது சொல் கண்ணன் கண்ணன், எண்ணினால் 16 எழுத்து, அந்தாதி. ஆனால் இந்த கண்ணன் என்கிற சொல் 4 பொருள் எப்படி தருகிறது? மாயவன் கண்ணன், மணிவண்ணன் கேசவன், மண்ணும் விண்ணும் தாயவன், கண் நன் கமலமொப்பான், சரத்தால் இலங்கை தீய வன்கண்ணன் சிரமறுத்தான், திருவேங்கடத்து தூயவன் கண், அன்புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே என்று இப்படி 4. இது ஒரு செய்யுள் அல்ல, இப்படி 100 செய்யுள்கள் எழுதியிருக்கிறார். அந்த 100 செய்யுள்களிலும் இரண்டாவது சீரானது வார்த்தையானது ஒரே வார்த்தையாக இருந்து 4 பொருள் தருகிறது. எல்லா செய்யுள்களிலும் ஒவ்வொரு அடியிலும் 16 எழுத்து அமைந்திருக்கிறது. எல்லா செய்யுட்களும் அந்தாதி முறையில் அருளப்பட்டவை. இதனால்தான் வரகவி என்று நாம் அந்த அபாரமான சாதனையை பார்த்து அப்படி மெய்மறக்கிறோம். ஆன்மீக நம்பிக்கை கொண்ட நான் கணிதமேதை ராமானுஜம் பற்றிய என்னுடைய இனிய நண்பர் ஞான ராஜசேகரன் எடுத்த படத்தை பார்க்க போனேன். 2 முறை இந்த படத்தை பார்த்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த அறையில் நான் வந்தபொழுதே ராமானுஜர் படத்தையும் இந்த ஹார்டி படத்தையும் பார்த்து மனதில் மிகுந்த பெருமிதம் அடைந்தேன். முக்கியமாக ஹார்டி, அவர் ஒரு நாத்திகர். அவருடைய ஒரு இயல்பு அந்த திரைப்படத்தில் வசனமாக வருகிறது. அவ்வளவு பெருமிதம் தந்தது. நான் தினமணி கதிரில் பணிபுரிகிற பொழுதுதான் என்னுடைய இனிய நண்பர் சாண்டிலியனுடைய உறவினர் திரு ரகமி அவர்கள் கணிதமேதை ராமானுஜன் என்கிற ஒரு தொடரை தினமணி கதிரில் எழுதினார். இது புத்தகமாகவும் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும். ராமானுஜன் ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவர் உலகிற்கு மிகப்பெரிய கணித நன்கொடைகளை தந்தவர். அந்த கணித சூத்திரங்களுக்கான விடையெல்லாம் கனவில் நாமகிரி தாயார் அவருக்கு தருவதாக அவர் சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அவரை ஆதரித்தவர் நாத்திகரான ஹார்டி. ஹார்டியிடம் ஒருவர் ஒரு முறை கேட்கிறார், நீங்களோ பழுத்த நாத்திகர், அவரோ நாமகிரி தாயார் என்கிற தெய்வம் தான் தனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறது என்று சொல்கிறார், அவரை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்களே என்று ஹார்டியிடம் ஒருவர் கேட்கிறார். அதற்கு ஹார்டி பதில் சொல்கிறார்,